பீட்ரூட் என்பது உணவே மருந்து என்ற கருத்துக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் ஒரு உதாரணம் ஆகும். ஏனெனில் இதில் நிறைந்திருக்கும் ஊட்டச்சத்துக்கள் நம் உடலுக்கு நன்மை தருவதோடு பல்வேறு நோய்களுக்கும் எதிராக ஒரு இயற்கை மருந்தாக செயல்படுகிறது. பீட்ரூட்டின் சிவப்பு நிறத்துக்கு காரணமானது பெட்டாசைனின்கள் எனப்படும் கலர் பொருட்கள். இவை சக்தி வாய்ந்த ஆன்டிஆக்சிடன்ட்கள் ஆகும். இதனால் செல்கள் பாதுகாக்கப்படுகின்றன மற்றும் புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு எதிரான எதிர்ப்பு சக்தி மேம்படுகிறது. பீட்ரூட்டில் உள்ள நைட்ரேட்டுகள் இரத்த கொதிப்பை சீராக்குவதுடன் இருதய சுகத்திற்கு மிகவும் உதவியாக இருக்கின்றன. இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி தசை சக்தியை அதிகரிக்கிறது. அதனால் அத்தியாவசிய உடற்பயிற்சியில் சக்தி குறைவாகவே செலவாகிறது. பீட்ரூட் ஹீமோகுளோபினை அதிகரிக்கவும் இரத்த சோகை நோயை தடுக்கும் சக்தி கொண்டது. ஏனெனில் இதில் அதிக அளவு இரும்புச்சத்து உள்ளது. செரிமானத்தை தூண்டும் நார்ச்சத்து பீட்ரூட்டில் உள்ளது. இது குடல் சுகத்துக்கும் மலச்சிக்கலை தவிர்க்கவும் உதவுகிறது. தோல் அழகு மற்றும் ஆரோக்கியத்துக்கும் பீட்ரூட் மிகச்சிறந்தது. ஏனெனில் இதில் வைட்டமின் சி அதிகம் உள்ளது. இது தோல் பளபளப்பையும் பொறிகளை குறைப்பதையும் செய்கிறது. எடை குறைப்பவர்களுக்கும் பீட்ரூட் நல்ல தேர்வாகும். ஏனெனில் இதில் கலோரி குறைவாகவே இருப்பது சிறந்ததாகும். மன அழுத்தத்தை குறைக்கும் தன்மை கொண்ட பீட்ரூட் மூளையின் ஆரோக்கியத்திற்கும் உதவுகிறது. பீட்ரூட்டின் சாற்றை உட்கொள்ளும் போது சிறுநீர் சிவப்பாக மாறுவது சாதாரணமானது. அதற்கு பயப்படத் தேவையில்லை. இருப்பினும் சிலருக்கு பீட்ரூட் அதிகமாக உட்கொண்டால் பித்தம் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அளவோடு மட்டுமே எடுத்துக்கொள்ள பரிந்துரை செய்யப்படுகிறது. பீட்ரூட்டை சாலட், ஜூஸ், சூப், கிரேவி அல்லது ஸ்நாக்ஸ் போல பல வகைகளில் சேர்த்து உணவின் சுவையையும் ஆரோக்கியத்தையும் உயர்த்தலாம். இதில் உள்ள ஆன்டிஆக்சிடன்ட், வைட்டமின்கள், தாது உப்புகள் போன்றவை உடல் நலத்துக்கு பெரும் பங்களிப்பு அளிக்கின்றன. தினசரி உணவில் சிறிதளவு பீட்ரூட் சேர்த்தாலே நம் உடல் ஆரோக்கியம், இரத்த சுத்தம், சக்தி நிலை, தோல் அழகு போன்ற பல துறைகளிலும் நல்ல மாற்றங்களைப் பெற முடியும். உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த காணொளியை லைக் செய்து ஷேர் செய்யவும். மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும் மற்றும் இதைப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதையும் கமெண்டில் தெரிவிக்கவும். நன்றி.